ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 6 மெயினான பாயிண்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிடிஎஸ்னால் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது டிடிஎஸ் எப்போ நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது எப்படி நம்ம டிடிஎஸை அவாய்ட் பண்ணி ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G ஃபைல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது யாரெல்லாம் இந்த ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G சப்மிட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அந்த பிடிஎஃப் ஃபைலை அந்த பிடிஎஃப் ஃபார்மை ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ எப்படி நம்ம அதை ரீஃபண்ட் எடுக்கிறது, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் எடுக்கிறது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெயினான 6 பாயிண்ட்டுமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டிடிஎஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எல்லா பாயிண்ட்டுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிடிஎஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அந்த பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி ஒரு சர்டன் லிமிட் வச்சுருக்காங்க. அது ஜென்ரல் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா 50,000 ரூபாய் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10% ஆஃப் டிடிஎஸ் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது அந்த சர்டன் லிமிட்டுக்கு மேலே 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் 60,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நீங்கள் 10% சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 10,000 அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10,000க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா 10,000க்கு பார்த்தீங்கன்னா 10% சார்ஜஸ். அப்போ உங்களுக்கு 1,000 ருபீஸ் பிடிச்சிட்டு 9,000 அமௌண்ட்டு உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிடிஎஸ் அப்படின்றது டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ். அடுத்தது ஸோ என்ன 15Gனா என்ன, அதாவது 2 ஃபார்ம் இருக்குது. ஃபார்ம் 15G இருக்குது, ஃபார்ம் 15H இருக்குது. ஃபார்ம் 15Gனா என்ன, ஃபார்ம் 15Hனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபார்ம் 15G அப்படின்றது 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஃபில் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் 15G. ஃபார்ம் 15H பார்த்திங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஃபைல் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபார்ம் 15H. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் ஃபார்ம் 15Gயை சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபார்ம் 15G பொறுத்த வரைக்கும் 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம். அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் இன்கம் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 2,50,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க தாராளமாக இந்த ஃபார்ம் 15Gயை அவங்களுடைய பேங்க்கில் ப்ராப்பராக சப்மிட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம சொன்னபடி இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ், அதாவது அவங்களுடைய வெப்சைட்டில் போய்ட்டு இன்கம் ஃபைல் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் 15Gக்கான ரூல்ஸாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 15H. ஃபார்ம் 15H பார்த்திங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் 15H. இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 5 lakhs. ஸோ 5 lakhsக்கு மேலே போகும்போது ஓவரால் அவங்களுடைய இன்கம், ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய பேசிக் சேலரியாக இருக்கட்டும், ஸோ பேசிக் சேலரியாக ஒரு 3 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாவும் அவங்க இன்ட்ரெஸ்ட் மூலமாக கெயின் பண்ணுறது ஒரு 2 லட்ச ரூபா, டோட்டலாக 5,50,000 ரூபா அப்படின்னா அந்த 50,000 ரூபாய்க்கு அவங்க டிடிஎஸ் பே பண்ணணும். ஸோ 10% சார்ஜஸ், ஸோ அதை ஃபைல் பண்ணணும். அப்படி தான் உங்களுக்கு ஃபைல் பண்ணுறது. ஸோ பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் 15H பார்த்திங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் 15H. அடுத்தது எப்படி சப்மிட் பண்ணட்டும், எப்படி சப்மிட் பண்ணணும், எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எந்தெந்த வழியாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் மூலமாக. பேங்க் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது ரெக்கரிங் டெபாசிட் மூலமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா ஸோ MIS அண்ட் NIC ஸோ ஸ்கீம்ஸ் மூலமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அடுத்தது PPF அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதை கால்குலேஷன்ஸ் எடுத்துப்பாங்க. அடுத்தது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து வரக்கூடிய உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இந்த நீங்கள் இதெல்லாமே பேசிக்காக எடுத்துக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம்ஸை நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் இயரில் உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த ஃபார்ம் 15G.
ஸோ ரெண்டு ஃபார்ம் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் PDF ஃபைலில் ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H ரெண்டுமே ஒரு சேம் அப்ளிகேஷன் ஃபார்மாக தான் இருக்கும். நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க. அதில் உங்களுடைய பேன் கார்டில் எப்படி இருக்கும் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இண்டிவிஜுவலாக அல்லது ட்ரஸ்ட்டாக, ஹப்பா, அந்தமாரி. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் அப்படின்றது எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா 24 to 25 அப்படின்றத எடுத்துக்கோங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மஸ்ட் பி ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்ற டீட்டெயில்ஸு கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஃப்ளாட் நம்பர், ஸ்ட்ரீட், ஏரியா, சிட்டி, ஸ்டேட்டு, பின். ஸோ இந்தமாரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நீங்கள் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வெதர் அசிஸ்டட் டு டேக்ஸ் இயர்லி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஆர் ஆப்ஷன், இதில் எஸ்ஆர் நோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு எஸ்ஆர் நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் வந்து டிக் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த PDF ஃபைலில் கொடுத்துருக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு அது எப்படி என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு PDF ஃபைலே வேணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவிலே லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதிலே உங்களுக்கு கூட எப்படி ஃபில் பண்ணணும், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எஸ்டிமேட் இன்கம் FD இன்ட்ரெஸ்ட்டில். அதாவது FD இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அடுத்தது டோட்டல் இன்கம் எவ்வளோ அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் 15 ஃபைல்டு இயர்லி அப்படின்னா ஸோ எத்தனை ஃபார்ம்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ அக்ரிகேட்டட் இன்கம் விச் டிக்ளேர் மேட், அதாவது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அல்லது அக்கௌண்ட் நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கிற இடத்துல நீங்கள் என்னென்ன எப்படியெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்க்கு அந்த FD நம்பர் அல்லது RD நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் இன்கம் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் அண்டர் விச் TDS டிடக்டட் அப்படின்னா ஸோ 194A அப்படின்றபடி கொடுக்கணும். ஸோ அமௌண்ட் ஆஃப் இன்கம் வந்து 50,000 ரூபாய். ஸோ கீழே வந்து சிக்னேச்சர், பிளேஸ், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம சப்மிட் பண்ணுறது இந்த ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G அப்படின்னா ஸோ ஆன்லைன் மூலமாகவும் சப்மிட் பண்ணலாம். ஒவ்வொரு பேங்க்லேயுமே அவங்களுடைய நெட் பேங்கிங் மூலமாகவே இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லது ஆஃப்லைன் மூலமாக இந்த பேசிக்கான ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த TDS பிடிக்கிறதுலேருந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து எவ்ரி ஃபினான்ஷியல் இயர்லேயும் நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். ஒவ்வொரு பேங்க்லேயுமே எப்படி வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லேயுமே அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G வந்து ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பேன் கார்டு இல்லை, நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபைல் பண்ணால் உங்களுக்கு 20% சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. அது ரீஃபண்டும் உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டாக எவ்ரி இயர்ஸ் வந்து இந்த TDS வந்து ஃபைல் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த டிடக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்கம் டேக்ஸ் எக்ஸிட் taxable லிமிட் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் 15H அதுக்கு மேலே, அதாவது 2.5 லட்ச ரூபா தான் உங்களுக்கு லிமிட்டு அப்படின்னா ஸோ 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் இன்கம் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்ம் 15H அண்ட் G வந்து சப்மிட் பண்ணக்கூடாது. ஆனால் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பனிஷபிள் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நேம் ரமேஷ், அவருக்கு ஏஜ் வந்து 29, இன்கம் சோர்ஸ் வந்து சேலரி, பார்ட் டைமாக 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறாரு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா ஸோ அவருடைய எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து 50,000 ரூபாய். ஸோ டோட்டல் ஒரு வருஷத்தில் ஒரு இன்கம் வந்து 1,50,000 ரூபாய் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த TDS சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து அந்த ஃபார்ம் 15G வந்து பேங்க்கில் ப்ராப்பராக நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். அப்போ தான் அந்த TDS வந்து பிடிக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% சார்ஜஸ் வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ அதுதான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த சடன் லிமிட்டில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில். அடுத்தது ஹவுஸ் ஒய்ஃப் வித் ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபை பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து 45, இன்கம் சோர்ஸ் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2 லட்ச ரூபா அப்படின்னா ஸோ டோட்டல் இன்கம் வந்து 2 லட்ச ரூபா. இவங்களும் ஃபார்ம் 15H அதாவது G வந்து சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்களும் அந்த சட்டன் லிமிட், அதாவது 2.5 லட்ச ரூபா அப்படின்ற அந்த லிமிட் கேட்டகரிக்குள்ளே தான் வரதுனால அவங்க தாராளமாக ஃபார்ம் 15H வந்து அதாவது G வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த சட்டன் லிமிட்டுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு சம் அமௌண்ட்டை வந்து டிடக்ஷன், அதாவது 10% சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து மூணாவது பார்த்திங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன். ஸோ அடுத்தது சீனியர் சிட்டிசன் நோ அதர் இன்கம். ஸோ நேம் வந்து சுப்பிரமணியன்,
ஏஜ் வந்து 68, இன்கம் சோர்ஸ் வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் அவருக்கு 2,40,000 வருது. ஸோ டோட்டல் இன்கம் அவருடைய ஒரு வருஷத்துக்கும் 2,40,000. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு வந்து இன்கம் டோட்டல் இன்கம் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 5 lakhs. ஸோ அந்த 5 lakhs கேட்டகரிக்குள்ளே வரதுனால இவங்களுக்கு வந்து இந்த டிடிஎஸ் சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிடிஎஸ் அமௌண்ட்டு வந்து பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சடன் லிமிட் வருது. அந்த 5 லட்ச ரூபாய்க்கு மேலே, அதாவது அவருடைய ஓவரால் இன்கம் வந்து 3 லட்ச ரூபா அப்படின்னா, ஸோ எப்படி இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் 2.5 லட்ச ரூபா அவர் கெயின் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் டோட்டலாக 5,50,000 வரும். அதில் 50,000 ரூபாய்க்கு மட்டும்தான் 10% சார்ஜஸ் பிடிப்பாங்க. 50,000 ரூபாய்க்கு வந்து 5,000 ரூபாய் டிடிஎஸ் 10% சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்ம் 15H and G வந்து நம்ம சப்மிட் பண்ணுறது. ஸோ அதுக்கான பிடிஎஃப் ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஹெச்ஆர் இருக்கட்டும், ஜிஆர் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து பேன் நம்பர், அடுத்தது ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டேட்டஸ்னால் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு நான் இந்த இதுலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்தது ப்ரீவியஸ் இயர்னால் 24 to 25 அப்படின்றது, அசைன்மெண்ட் இயர்னால் 25 to 26 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து டெலிஃபோன் நம்பர், அடுத்தது ஏற்கனவே வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேல்யூக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ இப்போ சடன் லிமிட் வந்து 50,000 தான். ஆனால் நீங்கள் ஸோ 1 லட்ச ரூபா நீங்கள் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் வருது, அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருது 50,000 அப்படின்னா, ஸோ 50,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து டிடிஎஸ் அமௌண்ட்டை பிடிக்கக்கூடாது அப்படின்னா ஃபார்ம் 15 அந்த இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த 50,000 ரூபாவே இதில் மென்ஷன் பண்ணணும். அந்த சட்டன் லிமிட்டுக்கு மேலே போகிற அமௌண்ட், அதாவது 50,000 ரூபாய்க்கு மேலே 10,000 ரூபா போச்சு அப்படின்னா 10,000 ரூபா அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஒரு வருஷத்தில் எவ்வளோ இன்கம் வந்து நீங்கள் ஜென்ரேட் உங்களுக்கு வருது அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. கீழே வந்து எந்தெந்த பேங்க் உங்களுக்கு வந்து எத்தனை எஃப்டி வச்சுருக்கீங்களோ, இப்போது எஃப்டி, ஆர்டி, ஸோ எல்லாமே வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ எத்தனை எஃப்டி வச்சுருக்கீங்க, எத்தனை ஆர்டி வச்சுருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன்ஸ் வைஸாக நேம் ஆஃப் இன்கம், அடுத்து செக்ஷன் 194A அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். சிக்னேச்சர் ஆஃப் டிக்ளைன்ட்டை வந்து மேலேயும் கீழேயும் ஒரு சைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது இந்த ஃபினான்ஷியல் எண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயர்னால் 2024 அப்படின்றத மென்ஷன் பண்ணி பிளேஸ் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணி உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணலாம். ஸோ இதே கான்செப்ட் தான் ஆன்லைன்லேயுமே கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக படித்து பார்த்துட்டு கூட சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.